विदुत्वमन्येषु औजार्यतो देवदारस्तमनं निषद्यं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये नवद्यानां षड्यां सम्पदां शरणं बौद्धीचारां सर्वोपनीश्वरम् श्रीमद्रङ्गसुधारिसन्धिवरागुप्ताभवान्तद्वयं श्रीमद्वीररघुत्वकातिरचित्पादारविन्दाश्रीमद्वैकुवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रघुश्रीकसाधनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धश्रयन्तसारम् अनवद्यगुणं बुधाग्रं नारायणाद्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः. சிறிய திருமடல் முடிஞ்சது. சிறிய திருமடல்ல ஆழ்வாருக்கு மடல் எடுத்தார். அப்படியும் பகவான் தன்னை கொடுக்கல. அதனால இப்ப பெரிய திருமடல் சாய்க்கிறார். சிறிய போர்ல தோற்றவர்கள் பெரிய போரை ஒரு போர்ல தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் லோகத்தை கூட சொல்ல வழக்கம். ஒரு போர்ல ஜெயிச்சவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போர் முடிஞ்ச உடனே ஜெயிச்சவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவான். தோத்தவன் ஜாக்கிரதையா இருக்க மாட்டான். ஜெயிச்சவன் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஏன்னா தோத்தவன் வெறும் இருக்க மாட்டான், வேற ஏதாவது வழி பண்ணி அதை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். அது மாதிரி சிறிய திருமடல்ல பகவான் ஜெயிச்சான், ஆழ்வார் தோத்தார். இப்போ பெரிய போர், சிறிய திருமடையிலே தோத்தவன் பெரிய போர் பண்ணுவான் போல சிறிய மடையிலே தனக்கு வேண்டியது கிட்டாத ஆழ்வார் இப்போது பெரிய திருமடல் எடுக்கிறார். அதுல தோழி மடல் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். இவர் மடல் எடுப்பது குற்றம்னு தோழி நினைக்கிறார். மடல் எடுக்காம இருக்கிறது குற்றம்னு கலியன் நினைக்கிறார். அவ தோழி என்ன சொல்றா, ஊரவர் கவ்வை, கவ்வைனா வம்பு பேச்சு, ஊர் வம்புக்கெல்லாம் இலக்காகவாடா அவ சொல்றா. ஊரு நம்ம நல்லது நடந்தாலும் ஊர் பேசும், கெட்டது நடந்தாலும் ஊர் பேசும். காப்பாத்துறதுக்கு ஊர் வராது. என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன். அதனால ஊரவர் கவ்வைக்கெல்லாம், கவ்வைனா வம்பு பேச்சு, அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை என்று ஆழ்வார் சாய்க்கிறார். அப்படி இப்ப என்ன பண்றா, அந்த தோழியானவள் சரி இனிமேல் இவ உறுதியோட இருக்கா, இவளுடைய பகவத் பக்தி அப்படிப்பட்டதாக இருக்கு, இவளை நம்மால மாற்ற முடியாது என்கிற எண்ணத்துக்கு வரா. அப்போ பீமசேனன் அனுமாருடைய திருமேனியில பகவானை கண்டா. அனுமாருக்கு பகவானிடத்துல இருக்கக்கூடிய பக்தியே உணர்ந்தான். அத மாதிரி இந்த தோழியானவர் உணர்ந்தான். பீமசேனன் சௌகந்திக வனத்துக்கு போறான். சௌகந்திக வனம்னு ஒரு வனம், அந்த வனத்துக்கு பீமசேனன் போறான். போற வழியில அனுமார் உட்கார்ந்து இருந்தார். அந்த அனுமார்னு இவன் கவனிக்கல, ஏதோ ஒரு வானர்ன்றவன் நினைச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணா, வழியை விடுன்றான். வழியை விடுனா கூட மரியாதையோட கேட்கலாவான். தூர போய் ஏன் உட்காந்துக்க, புத்தி இல்லையாங்கிற மாதிரி கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டான், அதட்டி பேசினான். அவனா அனுமார் கோபப்படலை. சரி நாம யாருன்னு இவனுக்கு காட்டலாம் அப்படின்னு அனுமார் என்ன பண்றாருன்னா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, ஏதோ உட்காந்துருக்கேன், டக்குன்னு எழுந்துக்க முடியல, இந்த வாழை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயேன் அப்படின்ன. இவன் தூக்குறான் தூக்க முடியல. சிவதனுஷை தூக்க முடியாத ராஜாக்கள்லாம் தோத்து போன மாதிரி பீமசேனனால அந்த வாழை அசைக்க கூட முடியல. அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ அபச்சாரப்பட்டோம், இவர் அனுமாரத்தை நினைச்சிட்டு மன்னிப்பு கேட்கிறான் பீமசேனன். அப்போ தவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவன் பார்க்கறான், ராம பக்தியில திறக்கக்கூடியவர் அனுமாருடைய திருமேனியில ராமன் இருக்கிறத அவனுக்கு தெரியுது. அப்ப அவன் சொல்றான், நிர்குணஹா, மகாபாரதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, நிர்குணஹா பரமாத்மாசு தேகத்தே வியாபிய திஷ்டதி. நிர்குணனான பரமாத்மா உன்னுடைய தேகத்தை வியாபித்து இருக்கிறான். இந்த நிர்குணம்னா அத்வைதிகள் சொல்றாங்க நிர்குணம், அந்த நிர்குணம் இல்ல. நிர்குணம்னா குணம்னா வெளியில இருக்கக்கூடிய நானுக்கு குணம்னு பேரு. அப்போ அந்த நானை எப்பயுமே மாற்றி வைக்க மாட்டா. வில்லுல வேணுங்கிற போது நானை மாற்றிட்டு அப்புறம் அம்பெறிவா. அத மாதிரி எப்பயுமே அந்த நான் அதுல இருக்கவே இருக்காது. நான் ஏற்றி வில் வளைப்பார்.
அப்படின்னு சொல்றதுனால அந்த நிர்குணம்ன்ற சப்தமானது நான் ஏற்றப்படாத வில்ல சொல்றது. அந்த வில்லோட கூடிய பரமாத்மாவான நிர்குணஹா ராமஹான்னு சொல்லல. ராம சப்தத்தை மகாபாரதத்துல ராமன் பரமாத்மான்றது மகாபாரதம் சொல்றது. இந்த பிரகடனத்துல பரமாத்மா நானேற்றாத வில்லை கையிலே கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவானவன். அப்ப பரமாத்மா சப்தம் யார சொல்றது? ராமனை சொல்றது. நிர்குணஹா பரமாத்மாசு தேகம் தே வியாபிய திஷ்டதி. உன்னுடைய திருமேனியிலே அவன் திருமேனி கலந்திருக்கிறது. தமகம் ஞான விஜயம் நாபமன்யேன அலந்தையே. அதனால நான் அவமானப்படுத்தியது ஒன்னை அவமானப்படுத்தினேன்னா, அனுமாரான ஒன்னை அவமானப்படுத்தினேன்னா நான் ராமனை அவமானப்படுத்துறதாக கணக்கு. அதனால உம்மிடத்திலே நான் அபசார க்ஷமம் பண்ணுகிறேன். உம்ம திருமேனியை நான் அவமானப்படுத்தினேன் என்று சொன்னால் முதல்லயே பார்த்துருக்கணும். நீ சாதாரண குரங்கா இருந்தா கூட பேசுறது ஜாக்கிரதையா இருக்கணும். வாயை ஊத்துக்கா திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. நீ அனுமாராவே இருக்க மாட்டான். நீ சாதாரண ஒரு குரங்கா இருந்தா கூட நான் அப்படி பேசிருக்கூடாது. வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உனக்கு இது மாதிரி அதட்டி பேசியிருக்கோனா, வழியில உட்காந்துருக்கிய உனக்கு ஏதாவது புத்தி இருக்கான்ற மாதிரி பேசியிருக்கோனா, அதட்டி ஒரு அதிகார தோணையில பேசியிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு, உன்னை அவமானப்படுத்தினா ராமனை அவமானப்படுத்துறதாக கஷ்டம். அதனால உண்மை தாண்டியும் போக மாட்டேன். உண்மை அவமதிப்பதும் உம்மை அவமதிச்சா ராமனை அவமதிப்பதுக்கு சமம், உம்மை தாண்டினா ராமனை தாண்டத்துக்கு சமம் என்று தன் மனசை மாற்றி கொண்டா போதே அனுமனுக்கு இருந்த உறுதி பகவத் பக்திய அவன் உணர்ந்தா போதே, பீமசேனன் உணர்ந்தா போதே அந்த அனுமனிடத்திலே அவனுக்கு பக்தி உண்டானா போலே முதல்ல இந்த தோழியானவள் எதிர்த்தே பேசினவள். கொஞ்சம் கடுவா கூட பேசினாள். கலியனா இருக்கிற அந்த நாயிகா பாவத்தில் இருக்க ஆழ்வார கொஞ்சம் இந்த தோழியானவள் கடுமையா பேசினா, மரியாதை உண்டாத பேசினா. அப்புறம் இவளுடைய நெஞ்சு உறப்பு, பகவத் பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் இவளை அவமதிக்க கூடாது, இவளை இனிமேட்டு எதிர்த்து பேசக்கூடாது, இவள் அவ்வளவு உறுதி, அவ்வளவு பகவத்பக்தி கொண்டவள், சரிமா நீ மடல் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாவோ. ஆகினால அப்படின்னு சொல்லி அவ விலகிட்டா. தோழி இவ்வளோ நாளும் தடுத்து இருந்த தோழி முதல் ஒரு தடவை யுத்தம் பண்ணியே தோத்து போயிட்டோம், ரெண்டாவது தடவை என்னத்துக்கு யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்றவா இருப்பா. அத மாதிரி இந்த தோழி என்ன பண்ணா, ஒரு மடலுக்கே எவ்வளவு ஊர்ல கெட்ட பேர் வந்தது தான் பெருசு. மடல் பிரயோஜனம் கொடுக்கல. கூட்டுடுன்னு சொன்னவள் கூட மனசை மாத்திட்டு விட்டா. இவள் எடுக்கட்ட, இவ்வளவு உறுதிப்பாடு இருக்கு, இவளுக்கு பகவத் பக்தி இருக்கு, இவள் மடல் எடுக்கட்டும் என்று சேவிச்சுட்டு, இந்த தலைவியை சேவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணி நடந்துட்டா. இப்ப இவள் என்ன பண்றான்னா, தன்னுடைய நிலைமையை பார்த்து அவ எப்படி இருக்கா அந்த நாய்க்குன்னா, குளம்படும் உருவல் தோழிற்கு அருளால் துணைமுறை சார்ந்து குண்டனியால் குளம்படுக்குவலை கண்ணினை எழுதாள் கோலனன் மலர் குழற்கு அணியாள் வளம்படும் முன்னீர் வையம் முன்னடந்த மால் என்னும் மால் இன மொழியாள். இவள் முகம் காட்டு தீ போலே இல்லை. இவள் முகம் விருந்து படைத்த விருந்து உண்டவர் முகம் போல இருக்கு. பசியோட வந்தவன் விருந்து சாட்டவுடனே, நல்ல விருந்து பசியோட வந்தவன் விருந்து சாட்டவுடனே இருந்த முகம் போலே இருக்குது. அந்த ஹனுமானுடைய முகத்தை பார்த்த உடனே அவன் ஏதோ சாதாரணமா கவனிக்கிற குரங்குன்னு நினைச்சிருந்தான். அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு மனசு மாறிது. இவளுடைய முகம், இவள் இவளுக்கு இவ்வளவு சோகத்துல இருக்கா, சாந்தனியில அலங்காரம் பண்ணி கொள்ளவில்லை, இவள் கண்ணுக்கு மை தீட்டல, புஷ்பத்தை சாத்திக்கல தலையில, அப்படி இருந்துச்சு ஒருத்தி அழகை இழந்துதானே இருக்க வேண்டும். அலங்காரம் இல்லாத இப்படி இருக்கிறவள், ஆனா ஒரு தேஜஸ். தேவனார் விழா அப்பா சாய்ப்ப ரொம்ப எளிமையா, அந்த காஷாயம் ஒன்றும் இருக்காது, ஒரு பட்டாட்டோவும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா பார்த்த உடனே காலில் விடணும்னு தோணும். ஒரு தேஜஸ் அந்த ரூம்ல எழுதுக்க அப்படின்னா, அந்த ரூம்ல போகும்போதே ஒரு தேஜஸ் தெரியும் அவருக்கு. அந்த ஆச்சாரம், விரக்தி, அனுஷ்டான காலத்தோட மற்ற நாளெல்லாம் மற்ற ஜபம் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த எங்க ஐடிங்க கிட்ட போனாலாவது அது ஒரு நம்ம ஆத்துல இருக்க தாத்தா கிட்ட அது மாதிரி ஒரு வழக்கம் வரும். ஏன்னா நடுவில் ஏதாவது கொஞ்சம் விசாரிப்பு பேசுவார். அவர் ஒரு பேச்சு லௌகிக வார்த்தையே இருக்காது அவர்கிட்ட. அந்த பார்த்த உடனே காலில் விடணும்னு தோணும். அது மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கும்.
அந்த தேவனாக கிட்ட அப்படின்னு. அது மாதிரி அந்த அனுமனை பார்த்து அவள் அவள் பீமசேனை சேவிச்சா மாதிரியாக இப்படி இருந்தா இவளுக்கு ஒரு தேஜஸ் பகவான் உள்ள இருக்கிறான்றது அது தெரியும். அது அங்க பக்தனுடைய உடம்புல பகவானுக்கு எவ்வளவு ஆசையோ, பகவானுடைய உடம்புல பக்தனுக்கு எவ்வளவு ஆசையோ, அந்த ஒரு மகாபாரத கதையை அவ்வளவு சின்னதா எடுத்துக்காது, அதையே ஒரு தனி கதையா சொல்லணும். இந்த பீமசேனுக்கும் அனுமனுக்கும் நடந்ததே தனி கதையா சொல்லணும். அப்படின்னா இப்போ பக்தன் பெருமாள் திருமேனி ஆசைப்படுறான், பெருமாள் பக்தன் திருமேனி ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏன்னா பீமன் சொல்றான், இது அனுமனோட திருமேனியா நான் பார்க்கல, இதுல ராமன் எழுந்தவன் இருக்கான், உன்னுடைய பிம்பா வித்தியாசனா பிம்பேன்னு. ஒருத்தர் 1 அடிக்கு விக்கிரகம் பண்றா, ஒருத்தர் 4 அடிக்கு விக்கிரகம் பண்றா, ஒருத்தர் 8 அடிக்கு விக்கிரகம் பண்ணான்னா பெருமாள் 8 அடி விக்கிரகத்துல 8 அடி மனுஷனா பாலும் தேசமும் கலக்கிற மாதிரியாக பாலோட ஜலத்தை சேர்த்துக்கா, அது ஒரு ஓரமாவா இருக்கும். இந்த பாத்திரம் மொத்தம் 2 கலந்துருக்கும், பாலும் ஜலமும். அது மாதிரி பிம்பா வித்தியாசனா பிம்பேன்னு சொல்ற மாதிரி 1 அடி பெருமாள் இருக்கிறான்னா 1 அடிக்கு பெருமாள் ரூபம் எடுத்துட்டு அதுல கலக்கிறான். அது மாதிரி அனுமார் ரூபத்துல ராமன் கலந்தா அப்படின்னு சொல்றான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெருமாள் திருமேனியை பக்தன் ஆசைப்படுறா மாதிரி பக்தன் திருமேனியை பெருமாளும் ஆசைப்படுறான்னு தெரியுது. அப்ப இவோ துளம்படும் முருவல் தோழியர் கருவா துக்கத்துல இருக்கா, துக்கத்துல இருக்கும்போது சிரிச்சு ஒரு நகைச்சுவை பேச்சு பேசுறதுக்கு வழியே கிடையாது. துணமுலை சாந்து கொண்டடியார், மார்பகங்கள்ல சாந்தெல்லாம் சாதிக்க மாட்டேங்கிறார். குளம்படுக்குவலை கண்ணினை எழுதாள், கண்ணுக்கு மை பூசிக்கிறது இல்லை. கோலனன் மலர் குடற்கு அணியாள், புஷ்பத்தை தலையில சூட்டிக்கிறது இல்லை, தலைவன் இல்லாம இருக்கிறதுனால. ஆனாலும் இதை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ண மகாலட்சுமி பக்கத்துல இருந்தா கூட அவளை பார்க்க போனாலும் இவர்கிட்ட அந்த தேஜஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் இவன் திருமேனியில இருக்கான், மனதுல உறுதிப்பாடு இருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த தோழி ஆகட்டும்மான்னு சொல்லி சேவிச்சுட்டா, இவளை தடுக்கிறத நிறுத்திட்டா. அதனால இவள் இப்போ 2வது மரத்தில் எடுக்க ஆரம்பிக்கிறார். மடலை பார்க்கறதுக்கு முன்னாடி தனியனோட அர்த்தத்தை பார்த்துட்டு மடலுக்குள்ள போறான். தனியன்ல தனியன்கள் 4 விதம் அருளிச்சே. தனியனை பார்த்தா ஆச்சாரியா தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாசாரியா ராமானுஜயா பாத்திரம் பாஷிகார்தியோ நித்தியம் போறதாலும் எந்த தனியன் எடுத்துட்டாலும் ஒன்னு தனியன் அந்த பெரியவாருடைய குணநலனை பேச முடியா இருக்கும், அவளை பத்தி பேச முடியா இருக்கும். இப்போ உதாரணம் எடுத்துட்டோம்னு சொன்னா வாழி பரகாலம் வாழி கலிகந்தி அப்படின்னு சொல்றோம். அவளுடைய ஸ்ரீசூக்தியை பத்தி அந்த ஸ்ரீசூக்தியுடைய பெருமையை பேச முடியாது. நெஞ்சுக்கு இருங்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவிக்கும் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நுண்ணூல் துறைகள் 5க்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய 5க்கு அனலின் பொறி பரகாலன் பணுவல்களே. பணுவல்னா ஸ்ரீசூக்தி. அப்போ கலையாமி கலை தும்சம் கவின் லோக திவாகரன்றது ஆழ்வார கொண்டார்கள். அது மாதிரியாக நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் என்கிற தனியன் அவருடைய ஸ்ரீசூக்தியை கொண்டார்கள். மண்டங்குடி அன்பர் மாமரையோர் மன்னியசி தொண்டர் அடிப்பொடி தொன்னகரம் வண்டு தினத்தவையல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர். மண்டங்குடியை கொண்டாடுற திருமாலைக்கு முன்பு எழுத வேண்டியது ஆழ்வாரை பத்தி சொல்லாமல் திருமண்டங்குடியை போகும்படியாக பாசனம். அது என்ன காட்டுறது அப்படின்னா, ஆழ்வாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு அச்சேதனமான பூமி கூட உத்தேசியம். அது எப்ப தெரியும்னா, ஆழ்வாரத்துல பக்தி அதிகமானாதான் அந்த எண்ணம் வரும். ஆழ்வாருடைய ஆச்சாரியாருடைய திருமாளிகை அப்படின்னு திருவேந்திபுரத்துல ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமி இந்த சாலக்கரைன்னு ஒரு இடம், ஊர் என்ட்ரன்ஸ் கிராமம், அங்க வரணும்னா அவருடைய இந்த தேசிய திருமாளிகை இருக்கிற வீதியில இருந்தது. அந்த தேசிய திருமாளிகைக்கு முன்னாடி அகோபுரத்துக்கு எதிர 2 ஆத்தங்கர தெருவையும் இந்த தேரடி தெருவையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கும், வழி இருக்கும். அவாத்துலேருந்து நேரம் வர வேண்டி தேசிய திருமாளிகை வழியா வர வேண்டி இருக்க அந்த ஆத்தங்கர தெருக்கு போய் தேசிய திருமாலை பின்னாடி வந்துதான் வருவார். ஒரு சுத்தின்னு தான் வருவார். தப்பிதவரை கூட அந்த தேசிய திருமாளிகைய அப்பிரதட்சணமா வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அது என்ன வருதுன்னா, அந்த தேசிய திருமாளிகை இப்ப தேசியம் இல்லை, நாம எங்கேயோ லௌகிய விவகாரத்துக்கு போறோம், சாலக்கரைக்கு போனோம்,
அப்படின்னா கூட தப்பிதவரை கூட தேசிய திருமாளிகை அப்பிரதட்சணமா போகக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு. அதனால இத்தனைக்கும் வயசான காலம், 80 வயசுல அவர் அப்படிதான் போவார். அப்படி சொன்னா அதுல இருந்து என்ன தெரியுது அப்படி சொன்னா அவ எழுந்திருந்த தலங்கள் அது கூட ஆழ்வார் எவ்வளவு உத்தேசமோ அந்த அளவு மண்டங்குடி திருமண்டங்குடி உத்தேசம். அப்போ ஏன்னா திருமாலைக்கு தனியாக எழுதுனா மண்டங்குடி பத்தி எழுதுறேன்னு கேட்க முடியாது. அப்படின்னா அர்த்தம் ஆழ்வாரத்துல தொடர்புடைய ஆழ்வாரத்தில் இருந்த அந்த பக்தியானது மண்டங்குடி வரையும் பரிவசிச்சிருக்கு அப்படின்றத காட்டுறது. ஆழ்வார்களுடைய குணநலங்களையே ஸ்தோத்திரம் பண்றது, அல்லது அவளுடைய ஸ்ரீசூக்திகளை ஸ்தோத்திரம் பண்றது, அல்லது அவ சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் கிராமங்கள் முதலியவற்றை ஸ்தோத்திரம் பண்றது, இது ஒரு வகை. இப்படித்தான் இருக்கும் பொதுவா தனியன்கள். ஆனா அந்த பெரிய திருமணத்தில் இருக்கக்கூடிய தனியனுக்கு என்ன வைசிஷ்டியம் அப்படின்னா, இது ஆழ்வார அனுகரணம் பண்றது. ஆழ்வாரை பத்தியும் இல்லை, ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை பத்தியும் இல்லை, ஆழ்வாருடைய ஸ்ரீ கிராமத்தை பத்தியும் இல்லை, அவர் அவதரிச்ச ஊரை பத்தியும் இல்லை. ஆழ்வார் மாதிரி தான் வேஷம் போட்டு எழுதப்பட்ட தனியன். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலி நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் இறங்காரே ஆவாகி மண்ணு மடலூர்வன் வந்து. இந்த தனியன்ல ஆழ்வாரை பத்தியும் இல்லை, அவருடைய ஸ்ரீசூக்தியை பத்தியும் இல்லை, திருவாலி திருநகரியை பத்தியும் இல்லை. என்ன பண்ணுவேன்னா தான் ஒரு மடல் எடுக்கிறதாக ஆழ்வார அனுகரணம் பண்றது. அனுகரணம் பண்றது கூட பக்தியினுடைய ஒரு மெய்ப்பாடு. அனுகரணம் பண்றதுன்னா அவ மாதிரி நாம் நடந்துக்கிறது. ஓ பைத்தியக்காரனா இருக்கிறவங்க லோகத்தில் என்ன பண்றா, பிடிச்ச ஹீரோ எப்படி தலையை வாரிக்கிறானோ அப்படி வாரிக்கிறான். அவன் என்ன சொக்கா போட்டுக்கிறானோ அது மாதிரி சொக்கா போட்டுக்கிறான். அவன் லூசா பேண்ட் போட்டா இவனும் லூசா பேண்ட் போட்டுக்கிறான். அது அவன் உடம்புக்கு செட் ஆகுது, நம்ம உடம்புக்கு செட் ஆகுதுன்னு இல்லை. எந்த இடத்துல அனுகரணம் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துலயே கூட அந்த பித்து வேறினால் காதலித்தால் அதிகமாக ஒரு பாசம் ஒருத்தர் இடத்துல வச்சு இந்த இடத்துலாம் எந்த இடத்துல அனுகரணம் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல அவன் அப்படி சொக்கா போட்டான்னா அவன் ஹேர் ஸ்டைல் அவனுக்கு ஒத்து போறது, நமக்கு ஒத்து போகாத. நாம நமக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ரவுண்டு முகமா இருக்கும், அதுக்காக அவன் அப்படியே ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தானா. இவனுக்கு நீள முகமா இருக்கும் ஆனாலும் அப்படியே இருப்பான். அவன் உயரமா இருப்பான், அவனுக்கு தகுந்த மாதிரி நடுவில் இந்த காலில் ஏதோ ஒரு பேண்ட் அது தொலைன்னு ஆடும், முட்டிக்கால் வரை டைட்டா இருக்கும். அப்புறம் 80s யாரோ ஒரு ஆக்டர் போட்டான்னு அது மாதிரி போட்டுப்பான். இதெல்லாம் பைத்தியகாரத்தனம். இதுல பைத்தியகாரத்தனம் இருந்தாலும் இவன் ஏன் போட்டுக்கிறான் அப்படின்னா அவனை தெய்வமா நினைக்கிறான், அவனை அனுகரணம் பண்றான் அவன். அப்படின்னா அனுகரணம் பண்ணக்கூடாத இடத்துலயே அனுகரணம் பண்றான்னா அனுகரணம் பண்ண வேண்டிய இடத்துல அனுகரணம் பண்றது தப்பு இல்லை. அதாவது காப்பி பண்றது இல்லை, அனுகரணம் பண்றதுன்றது காப்பி அடிக்கிறது இல்லை. அதனால அனுகரணம் தோஷமாகாது. ஆக்சுவலா அனுகரணம் பண்ணணும் என்று சொன்னால் கோபிமார்களுடைய பக்தியானது எவ்வளவு ஆழமா இருக்கோ ஆண்டாள் அனுகரணம் பண்ணி பாருங்க. ஆண்டாள் பூமி பிராட்டி அவதாரம். அவ தானா ஒரு அனுகரணம் தானா அனுகரணம் பண்ணாம தானா புஸ்தகம் எழுத அவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் கூட அவ மனசு பிரகாரம் கோபிமார்களுக்கு சமமான ஒரு பக்தி, தூய்மையான பக்தி கொண்டவா யாரும் இல்லைன்றதை அவள் பாவிக்கிறாள். ஆகினால் அவன் என்ன பண்றான்னா திருப்பாவைய கோபியாக கோப வேஷத்தை ஆத்தானம் பண்ணி அவள் கிரந்தம் சாய்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டாள் அந்த பக்திக்கு தோக்கறான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அவள் கேட்ட சரித்திரத்துல கோபிமார்களுக்கு சதுசமான பக்தி கொண்டவா இல்லை. அந்த தூய்மையான பக்தி என்ன பண்றதுன்னா அவதார பூஜையா இருக்கிற அவதாரம் பண்ணவளா இருக்கிற ஆண்டாளை கூட அனுகரணம் பண்ண வைக்கிறது. காப்பி பண்றது தோஷம், அனுகரணம் பண்றது தோஷம் இல்லை. அதுவும் கலைஞனா இருக்கிறவன் அனுகரணம் பண்ணாதே இருக்க மாட்டான். எந்த ஒரு கலைஞனும் ஒரு நல்ல ரைட்டர் ஆகணும்னா நல்ல ரீடரா இருக்கணும். அவன் நூற்றுக்கணக்கான ஆத்தரோட புத்தகத்தை படிப்பான். அதுல அந்த நூற்றுக்கணக்கான பேர்ல யாரோ ஒருத்தருடைய எழுதக்கூடிய வகை அந்த சைலி இருக்க அது இவன் மனச புரியும். அப்புறம் என்ன பண்ணான், அந்த இவன் 100 பேர் புத்தகத்தை படிச்சான். 100 பேரும் எழுதுற விதம் தன்னை விட கீழ்பட்டதா இருந்தா அனுகரணம் பண்ண மாட்டான். அந்த 100 பேர்லையும் 100 ஆத்தர்களை இவன் படிச்சிருக்கான்.
ஆனா தான் விளக்குற மாதிரி அவ யாருமே விளக்குற. இந்த விஷயத்தை இங்க அப்படி விளக்கிருக்கலாம், ஏதோ சொதப்பிருக்கா அப்படின்னு இவனுக்கு என்ன வருதா, அந்த ஆத்திர இவன் அனுகரணம் பண்ணவே மாட்டான். எப்போ தான் ஜெயிக்கிற போது ஒருத்தன் அனுகரணம் பண்ண மாட்டான், தான் தோக்கும் போது அனுகரணம் பண்ணுவான். அப்ப என்ன பண்றான், நம்ம கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தா நம்ம இப்படி எழுதியிருப்போம், நம்மளால இப்படி விளக்கிருக்க முடியாது, இவ்வளவு கிளாரிட்டியோட விளக்கிருக்க முடியாது, இந்த ஆத்தரால இப்படி எழுத முடியுது அப்படின்னு சொன்னால் அப்ப அவசியம் அதை நாம கை கொள்ளணும். இப்ப பலன் என்ன அப்படின்னா, நாம எழுதுறது 4 பேருக்கு போய் சேரணும், சந்திக்தமா இருக்கக்கூடாது, அது எளிமையாக புரியணும், மொத்தவாளுக்கு விளக்கம் இருக்கணும். ஓப்பனண்டா ஒரு சிலதை விட்டுக்க கூடாது, எடுத்துன்றத க்ளோஸ் ஆயிருக்கா, எடுத்துட்ட மேத்ல கம்ப்ளீட் பண்றதுக்குமான்னு பாக்குறோம். இந்த எந்த தோஷமே இல்லாம இருக்குன்னு சொன்னா அப்பதான் என்ன பண்றான், தனக்கு அந்த தகுதி இல்லாம இருக்கணும், தன்னிடத்துல அந்த அளவு தெளிவு இல்லாம இருக்கணும், தனக்கு அந்த எழுத்தாற்றல் இல்லாம இருக்கணும். இன்னொருத்தனை எழுத்தாற்றலை பார்க்கும்போதுதான் அப்போ அனுகரணம் பண்ணணும்னு தோணும். அனுகரணம் பண்றவன் எல்லாருமே தோத்தவனா இருப்பான், தான் தோற்கணும். தன்னை விட அவருக்கு எழுதுற சக்தி இல்லைன்னா அவர் அனுகரணம் பண்ண மாட்டான். பேச்சாற்றல் கூட தன்னை விட அவருக்கு பேச்சாற்றல் இல்லைன்னா அவர் அனுகரணம் பண்ணவே மாட்டான். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அப்ப அனுகரணம் பண்றது என்பது பக்தியை காட்டுது, அவகிட்ட இருக்கக்கூடிய என்னை விட மேம்பட்டவன் என்பதை காட்டுறது. அப்போ எப்படியான ஊரை கொண்டாடுறது கூட அவனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியை காட்டுறதோ, அப்படி கொத்தனை அனுகரணம் பண்றது கூட அவனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியை காட்டுறதுனால இந்த தனியில எழுதின சுவாமி என்ன பண்றாருன்னா, ஆழ்வாராவே தன்னை மாத்திட்டு தான் மணல் எடுக்கிறதா தனியன் எழுதிட்டார். அதனாலையும் இது ஒரு விலட்சணமான தனியன். பொதுவாக தனியன் இப்படி இருக்காது, இதை மட்டும் விலட்சணமாக இப்படி அவர் சாட்சிருக்கார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தான் ஆழ்வார் இடத்துல மனத்தை பறி கொடுத்ததையும், அவர் அந்த மணல் என்கிற கிரந்தத்திலே தான் தன் மனதை பறி கொடுத்ததை காட்டுறது. அதனால அப்படி சாட்சிருக்க. பொன்னுலகில் வான வரும் பூமகளும்னு ஒரு பாடம் இருக்கு, பூமகனும்னு ஒரு பாடம் இருக்கு. எப்படி இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பொன்னுலகில் வான வரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எண்ணிலைமை கண்டும் இறங்காரேயாமாகி மண்ணு மடலூர் வந்து. மடல் எடுப்பது என்பது நரையூர் என்பதுவாங்க. நரையூர்ல இருக்க ஸ்ரீனிவாசன் மேல, நாச்சியார் கோவில் இருக்க ஸ்ரீனிவாசன் மேல. எப்படி எல்லாருமே நரையூர் பெருமாள்லன்னு எப்படி சொல்றா, எங்க நரையூர் பெருமாளை பத்தி இருக்கு, எல்லா பெருமாளை பத்தியும் தான் இருக்கு. ஸ்ரீ திருமலையும் பார்த்தோம், ஸ்ரீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருவிருத்தான் வெள்ளரையே வைக்காமே பேராளி தந்தான் நரையூர் சிறுப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்தவர் நரையூர் சிறுப்புலியூர் 10-11 தானே நரையூர் சொல்லியிருக்கு. அப்படி இருந்துச்சு நரையூர் பெருமாள் மேலேன்னு எப்படி சொல்ற? இந்த சிறிய திருமணமும் பெரிய மடலும் நாச்சியார் கோயில் என்பதும் மேல இயற்றப்பட்டது என்று எப்படி சொல்றா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப தனியன் என்ன சாய்கிற, பொன் உலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண் உலகில் எண்ணிலமை கண்டு இறங்கானே யாவாகில் மண்ணு மடலூர் வந்து. ஏன் நரையூர் பெருமாள் எப்படி விசேஷித்து சொல்றார்? பொதுவாக பகவான் சொல்லியிருக்கலாமே, கிருஷ்ணன் சொல்லிருக்கலாமே என்று சொன்னால், நம்பி நரையூர் நம்பினே திருநாமம், அந்த பகவானுக்கு நம்பின்னு அந்த நரையூர் நின்ற நம்பியோ 10 பாசுரம், அதாவது நரையூர் பக்கம் 100 பாசுரம் திருமங்கையாழ்வார் சாட்சிருக்குது. அதுல நம்பிங்கிற திருநாமத்தை சாய்கிறார். நரையூர் நின்ற நம்பியோ என்று ஒரு தசகமே சாட்சிருக்கார் கலியன். 7ஆம் பத்து 6ஆம் பத்து 7ஆம் பத்துல வருது. அப்படின்னா இப்போ நம்பி நரையூரர் விஷயமாக மடல் எடுக்கிறேன். அந்த நம்பி நரையூரர் எப்படிப்பட்டவர்னா, பொன்னுலகாலீரோ புவனி முழுதாலீரோ நன்னல புள்ளினங்கால் ஆழ்வார் திருமங்கை இவர் சாட்சிருக்கேன். உபய விபூதியை சொல்ற பொழுது சுவாமி நம்மாழ்வார் பொன்னுலகு ஆளீரோ புவனி முழுதாலீரோன்னு சாய்க்கிறார். பொன்னுலகு என்று வைகுண்டத்துக்கு பேர், புவனி உபய விபூதியும் ஆள வேணுமா நீங்கள் என்றால் பகவானிடத்துல பகவானை ஆசிரிக்கணும்,
பகவான் ஆசிரிச்சா நாமே உபயூதி நம்ம வசமாயிடும்னு அர்த்தம். ஏன் பொன்னுலகுன்னு அவர் பிரயோகம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னா, பொண்ணுன்னா பொதுவாக லோகத்துல பொன் என்கிற சப்தம் ஸ்பிருகனீயம், உயர்ந்தது, சிறந்தது என்கிற பொருள்ல. அப்படி பொன்னம்மாள் அப்படிலாம் பேர் வைக்கிறா. தமிழ்நாட்டுல என்ன அர்த்தம்? அவங்க பொண்ணுங்கிறது உயர்ந்தவள் என்ற அர்த்தம். அப்போ அப்படி அர்த்தம் பண்ணலாமா என்று சொன்னால், சுதியிலேயே பொன் என்கிற சப்தமானது ஹிரண்மயே பரே லோகே, முண்டகத்துல வைகுண்டத்தை சொல்லும் பொழுது ஹிரண்மயே பரே லோகே என்று சொல்றது. அப்ப பொன்னுலகு என்கிற சொல்லாட்சி வேதத்துல இருக்கிற சொல்லாட்சி. பொன்னுலகு என்பது வேதத்துல வைகுண்டத்தை சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த பொன்னுலகில் வானவரும், பொன்னுலகில் வானவரும் என்று சொன்னால தேவதைகளை சொல்லாது அந்த வானவர் சப்தம். பொன்னுலகில் இருக்கிற வானவர்கள் யாரும் நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளும் பூமகளும் மகாலட்சுமியும் போற்றி என்று சொல்லுகிறார்கள். போற்றி என்கிற சொல்லும் பல்லாண்டுங்கிற சப்தம் ஒண்ணுதான். அதான் திருப்பாவையில அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, இது திருப்பாவையில் பல்லாண்டு அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். திருப்பாவையில பல்லாண்டு இருக்கு, திருப்பாவையில திருப்பள்ளி எழுச்சி இருக்கு அப்படின்னு சொல்றார். 10 பாசனம் திருப்பள்ளி எழுச்சி, ஆண்டாளுடைய திருப்பல்லாண்டுன்னு சொல்றாங்க. அந்த பாசனத்தை போற்றி என்று சொன்னாலும் அது வியங்கோல் வினைமுற்று, போற்றி என்று நீ வாழ்ந்துடுக என்று அர்த்தம். அப்போ அது ஒரு பல்லாண்டுன்னு சாய்கிறார். அது மாதிரி போற்றி பொன்னுலகில் வைகுண்ட லோகத்திலே வானவரும் நித்தியசூரிகளும் பூமகளும் பத்மாசினியான தாயாரும் போற்றி பெருமாளுக்கு மங்களாசாசனம் முன்னியா இருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நன்னுதலீர், நன்னுதலீர் அழகிய நெத்தியுடைய என்னுடைய தோழிமார்களே. இந்த தனியன் எழுதுனவர் தன்னை மடல் எடுக்கிற பெண்ணாக நினைத்துக் கொண்டு, தலைவியாக நினைத்துக் கொண்டு, தன்னை தடுக்கக்கூடிய கலியனை தடுத்த தோழியை போல தன்னை தடுத்த ஒரு தோழி, அந்த தோழியை பார்த்து நன்னுதலீர் என்று சொல்கிறார். அழகிய நல்ல நுதலை உடையவளே. நுதல்னா நெற்றி. அழகிய நுதல் என்று சொன்னால் அஷ்டமி சந்திரனை போல 8ஆம் பிறையை போல இருக்கக்கூடிய அழகிய நெற்றியை உடையவளே. நம்பி நிறையூரர், அந்த வைகுண்ட லோகத்திலே எல்லோரும் பல்லாண்டு பாடும்படியாக இருக்கக்கூடியவர் இங்க நம்பி நிறையூரரா வந்திருக்க. நம்பி நிறையூரர்னு இவர் ஏன் சொன்னார்? நரை என்று சொன்னால், நரைனா இடையினம் இல்லை, சின்னதாயிரம். சின்னதாயிருந்தா தலை நரைச்சு போச்சு. நரை என்று சொன்னால் மனம், தேன் என்று அர்த்தம். நரை ஊர்னா தேன் ஊர்னு அர்த்தம். அப்போ தேன் இருந்தால் என்ன ஆகும்? வண்டு இருக்கும். வண்டு இருந்தா எங்க இருக்கும்? மனச்சோல் இருக்கும். அப்போ சுபிக்ஷமான தேசம். மணிமுத்தாறு, மணிமுத்தாறு என்கிற கிளையாறு ஓடுறது. வாவி தடம் யூர் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை. வீட்டை விட குளங்கள் அதிகம். வாவி தடம் சூ மணிமுத்தாறு அப்படின்னா என்ன பண்ணுதா? தஞ்சாவூர் ஜில்லால காவேரி ஜலத்தை ஸ்டோர் பண்றதுக்கு அங்கங்க குளம் வேற. அந்த நீர்நிலையை அப்படி காப்பாத்திருக்கான்னு தெரியுது. வாவி தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலைன்னு கலியன் சாய்க்கிறார் திருமொழியில. அதனால நரையூர் என்று சொன்னால் அந்த நரை இருக்கணும். பாலைவனத்திலேயா தேன் கிடைக்கும்? அங்க என்ன கிடைக்கும்? பாலைவனத்துல பேரிச்சம்பழம் தான் கிடைக்கும். தேன் இருக்க வேண்டும். தேன் பெருகக்கூடிய ஊர் என்று சொன்னால், அல்லது இனிய ஊர்னு அர்த்தம். அந்த ஊருக்கே நேரம் சொல்லிக்கலாம். அப்படி இல்லாட்டா தேன் இருக்கும் ஊர் அப்படின்னா கொஞ்சம் தேன் இருக்கிற ஊரா? அப்படின்னா அதிக தேன் இருக்கிற ஊரை தான் சொல்ல முடியும். அதிகம் தேன் இருக்கிற ஊர். அதிக தேன் எங்க இருக்கும்? வண்டுகள் இருக்கிற இடத்துல தான் தேன் இருக்கும். தேனீக்கள் எங்க இருக்கும்? சோலை இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சோலை சுபிக்ஷமா இருக்கிறன்னு அர்த்தம், நீர்வளம் இருக்குன்னு அர்த்தம், நிலவளம் இருக்குன்னு அர்த்தம். ஆகினாலே இது மொத்தத்தையும் காட்டுது. சூக்ஷமான ஊரு, மணிமுத்தாறு இருக்கக்கூடிய ஊரு, தடங்கள் சூழ்ந்திருக்கிற ஊரு, சோலைகள் இருக்கக்கூடிய ஊரு, அங்கு பூத்து குலுங்கக்கூடிய உயர்ந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய ஊரு, அந்த புஷ்பங்கள் மகரந்தத்தோடு கூடியிருக்கிற ஊரு, அங்க தேனீக்கள் ரீங்காரம் கொண்டு சாத்து தேனை வைக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவு இந்த நரையூர் என்கிற ஒரு சொல்ல என்ன பண்றதுன்னா, இவ்வளவு பலம் கொண்ட ஊர் என்பதை காட்டுது. அப்படிப்பட்ட நரையூர், நரையூர்னு ஏன் சொல்ற? திருமணல்ல அங்க 25 திவிதேசத்தை ஸ்ரீ திருமணல்ல சாய்ச்சார். இங்க 37 ஏதோ 36 37 இங்க திவிதேசம் சாய்கிற. அப்படின்னு நரையூர்னு ஏன் சொல்ற? நரையூர்ல தான் மடம் இருக்காருன்னு ஏன் சொல்ற? இது கேவல ஐதிஹ்யமா என்று புரிஞ்சுக்கலாம். ஐதிஹ்யம் சொல்லுவா. கலியன்
ஊரெல்லாம் சுத்திட்டு மறுபடியும் வந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ஆழ்வார் மேல விழுந்து பேசுவார். அங்க வந்தேர்னா அப்படியா இப்படியான்னு அப்படியே மேல் மேல் விழுந்து பேசுவார். அங்க கொஞ்சம் திட்டமா பேசுறான் கலியகத்துல. ஏன் நன்னா நம்ம கிட்ட சகஜமா பேசுறவா மேல் விழுந்து பேசுவா விட்டேத்தியா இருந்தா ஏன்டாப்பா என்ன ஆச்சு நாம என்ன நம்ம ஒண்ணுமே பண்ணலையே இவங்கிட்ட சகஜமா தானே இருக்கணும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையா ஏன் நம்ம கிட்ட அப்படி பேசுவான் இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்குமோனோ அது மாதிரி கல்யனுக்கு மனசுல ஒரு நெருடல். ஏன் ரங்கம் பேசவே மாட்டேங்கிறான் ஒரு மாதிரி விட்டேத்தியா இருக்கானே அப்படின்னு. ஏன் என்கிட்ட பழைய மாதிரி இல்லைன்னு கேட்குற. இது ஐதிஹ்யம். அதுக்கு பெருமாள் சொன்னார், ஆமாமா நல்லதெல்லாம் மற்றவாளுக்கு கொடுத்துடும், மற்றதெல்லாம் எனக்கு கொடும், ரெண்டாம் தரம் மூணாம் தரம் வஸ்துலாம் எனக்கு கொடும், வசந்த வஸ்துலாம் மற்றவாளுக்கு கொடுத்துடும் அப்படின்னா. ஏன் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இங்க நீ எனக்கு என்ன பண்றீங்க, ஏன் உனக்கு தான் நல்ல மதில் எடுத்திருக்கேன், மதில் சுவரை சேவிச்சா இன்னைக்கெல்லாம் சேவிச்சிருக்க மாதிரி இவ்வளவு மதில் சுவர்லாம் கட்டியிருக்கேன், நான் ஒன்றும் உங்க குறைச்சே வைக்கலையே அப்படின்னா. சரி அங்க நாச்சியார் கோவிலுக்கு என்ன பண்ணேன், அங்க நான் மதில் சுவர் கட்டலையே, மதில் சுவர் கட்டலன்னா நீ வேற என்ன பண்ணேன்னு சொன்னோம். அங்க ஏதோ ஒரு பாட்டு எழுதினேன், மடல் எழுதினேன். அப்போ அந்த மடலை என்கிட்ட எடுத்து இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் அங்க கட்டினா உங்களுக்கு என்ன போச்சு, மடல் வசந்ததா மதில் வசந்ததா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு விஷயம். மடல் வசந்ததா மதில் வசந்ததா, அப்போ வசந்த மதில இங்க என் பக்கம் எழுதிட்டு இந்த இதுல கொண்டு போய் அங்க கட்டப்படாதா, அப்போ வசதி அங்க கொடுத்துட்டு மீதி இங்க கொடுக்கறதா நீர் அப்படின்னு கேட்டான்னு, மதில் இங்கே மடல் அங்கே வா என்று அரங்கன் கேட்டான்னு ஐதிஹ்யம் சொல்றாங்க. அதை வச்சிருந்து தான் இவர் தனியன் எழுதுறவர் இப்படி சாய்கிறாரான்னு ஒரு கேள்வி வரும். அது ஐதிஹ்யத்தை வச்சுட்டு சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அது ஊர்ந்து கவனிச்சா, திருமடலை ஊர்ந்து கவனிச்சா, திருமடல்ல எந்த பெருமாளை விட்டுட்டோ மற்ற பெருமாளோட இந்த பெருமாளை சேர்த்து சொன்னது மட்டும் இல்லாம திருமடலை முடிக்கிற இடத்துல இந்த பெருமாளை சொல்லிதான் முடிச்சிருக்காரு. கடைசியா திருமடல் பெரிய முடிகிற போது உபசம்மாரம்னா முடிவுரை, முடிவுரைய உன்னிப்பாக கவனிக்கணும், முன்னுரைய உன்னிப்பாக கவனிக்கணும். அவ கடைசியா முடிக்கிற போது நான் வணங்கும் கண்ணனை கண்ண உறப்பானை தென்னரையூர் மண்ணும் அடிமாட கோயில் மணாலனை கண்ணவில் தோல் காளையை கண்டாங்கு கைதொழுது என்னிடமையெல்லாம் அறிவித்தாள் பெருமான். அந்த இடத்துல கடைசியா முடிக்கும் போது தென்னரையூர் மண்ணும் அடிமாட கோயில் மணாலனை முடிக்கிற இடத்துல கடைசியாக தென்னரையூர், தென்னரையூர்னா அழகிய நரையூர்னு அர்த்தம். வடக்குல ஒரு நரையூர் இல்லை, நாச்சியார் கோவில் வடக்குல ஒன்று இருந்தாதான் தென்னரையூர்னு சொல்லலாம். தென்னரங்கம், தென்னிலங்கை, தென்னரையூர், தென் திருப்பேரை, இதெல்லாம் திசையோடு திசை சொல்லு இல்லை, அது முதல் சொல்லு. திசையோடு திசை சொல்லோ அல்லது ஒரு சொல்லோ சேர்ந்தால் அதுல ஒரு சில லோபங்கள் ஏற்பட்டு தெற்கு என்பது தென்னென்றாகும், வடக்கு என்பது வட என்று குறையும் அப்படின்னு இருக்க, கிழக்கு என்பது கீழ் என்று ஆகும் அப்படின்ற மாதிரி வந்ததில்லை. தென் என்பதே சொல். தென் நரையூர் தென்னரையூர், தெற்கு நரையூர் தென்னரையூர் இல்லை, தெற்கு பிளஸ் நரையூரும் தென்னரையூர்னு ஆகும், தென் பிளஸ் நரையூரும் தென்னரையூர் ஆகும். இங்க தென்னரையூர்னு, தென்னா அழகியன்னு அர்த்தம். அப்போ முடிக்கிற இடத்துல தென்னரையூர் மண்ணும் அடிமாட கோயில் மணாலனை கண்ணவில்தோர், திவிதேசத்தை முடிக்கிற போது முடிவுரையில கடைசியாக இந்த திவிதேசம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே கண்ணவில் தென்னரையூர் மண்ணும் அடிமாட கோயில் மணாலனை கண்ணவில் தோல் காளையை கண்டாங்கு கை தொழுது என் நிலைமையெல்லாம் அறிவிப்பன் என்று உபசம்மாரம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த அதிகம் மற்ற பெருமாளோட இதுவெல்லாம் வெறுமை இது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஊர் பேர் தான் சொல்லியிருக்காரு. இந்த பெருமாளுடைய திருமேனி வர்ணனமே பண்ணியிருக்காரு. மண்ணு மலையோர் திருமலையூர் திருநலையூர் மாமலையோர் பொன்னியல் மாத கவாடந்தரன் என்னுடைய கண்களிப்பு நோக்கினேன், நோக்குதலும் அண்ணன் திருவாரம் வாயுமடியினையும்
பன்னு கரதரமும் கண்களும் பங்கயத்தின் புண்ணியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னின் ஒளி விளைப்ப வீணானும் தோல் விளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீன் முடியும் துண்ணுவையில் விரித்த சுகாமணி வைப்ப மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஓர் இந்நிலவஞ்சி குடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாயாம் கிளையே மின்னாயிரவே இணையாய் இணை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கண்டை குளமிரண்டாய் அன்ன திருவுருவம் நின்ன வரியாதே என்னுடைய நெஞ்சும் இனவளையும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் அங்குழிய போந்தேர்த்து மண்ணு மறிகடலுமார்க்கும் 10 லைன் எந்த தேசியம் பெருமானுக்கும் அங்க இருக்கிற பெருமாள் தாயார் கோவில் மொத்தத்தையும் நடுவில் ஆரம்பிச்சிருக்க. இது கடைசியா திவ்யதேசங்களை பட்டியலிடுற இடத்துல இல்லை. அப்போ உபசம்மாரத்துல திருநறையூர் சாச்சிருக்கார். இந்த திருமணலினுடைய நடுப்பகுதியில பல வரிகள் ஏறக்குறைய 10 லைன், 10 லைனுக்கு மேலேயே இருக்கும். ஒரு 10-15 லைனுக்கு சாத்திருக்க இந்த பகவானை பத்தி, தாயாரை பத்தி, தாயாருடைய வர்ணனை, நடையூர் பெருமாளுடைய வர்ணனை. பாசுவத்திலேயே பார்த்தாலும் எந்த ஊர் அதிக லைனை பெற்றிருக்கு, அதிக வரிகள்ல பெற்றிருக்கு, அந்த எம்பெருமானை பத்திய வர்ணனை, பிராட்டியை பத்திய வர்ணனை பட்டியலிடுற இடத்துல வேற ஒரு இடத்துல இந்த பெருமானை பத்திய வர்ணனை அப்படின்னு சொல்றதுனால சிறிய திருமணம்ல கண்ணனை வச்ச இடத்துல நாச்சியார் கோயில் எம்பெருமான இந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுனாலையும் ஐதிஹ்யம் மாத்திரம் இல்ல, உண்மையிலேயே இந்த கிரந்தத்தை நடுவுல சேவிச்சா திருநறையூர் பெருமாளுக்கு தான் அதிக அடிய கொடுத்துருங்க. நடுவுலையும் அவரை பத்தி பேசியிருக்கார், பெருமாள் தாயார் 2 பேரை பத்தியும் பேசியிருக்கார், முடிகிற இடத்துலையும் பேசியிருக்கிறதுனால இந்த தனியால் என்ன பண்ற, நம்பி நிறையும் ஊழல் பொன் உலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலையில் நம்பி நிறையும் உடல் என்று சொன்னார். அந்த பூமகளும்னு பாடம் இருந்தால் பொன்முலகு என்பது அப்ப சொர்க்கத்தை சொல்றது, வானவர் என்ற சொல்லும் தேவதாந்தரங்களை சொல்றது. அதாவது நிறையூர்ல வராமல் இவன் வைகுண்டத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போனா கூட அங்க இருக்க தேவதைகள்லாம் சேவிச்சு கொண்டாட்டம் பண்ணி இவனுங்க மங்களாசாசனம் பண்ணுவா. அப்படி இருந்துச்சு இவன் சொர்க்கத்துக்கு போகாத மண்ணுலகத்துக்கே வருகிறான். இவன் வைகுண்டத்திலிருந்து சொர்க்கத்துக்கு செல்லாமல் நாச்சியார் கோவிலுக்கு வரதுனால என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தேவதைகளை விட சாதாரண மக்கள் நம்மிடத்துலதான் இவனுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுறது. அதனால அப்போ பூமகனும் என்று, பூமகன் என்று சொன்னால் பிரம்மா, பூமகன் என்று சொன்னால் வானவர் சப்தம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை சொல்றது. அப்ப பொன்னுலகு என்பது இப்ப பொன்னம்மாள் அப்படின்னா உலகத்துல பேர் வைக்கிற மாதிரி யாரு, ஸ்ருதி பிரயோகம் இல்லை, முண்டகத்துல இருக்கும்படியான ஸ்ருதி பிரயோகம் இல்லை. பொன்னுலகாளியோ பூமணி முருதாளியோ அந்த ரீதியில பிரயோகம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலை நம்பி நிறையூரல் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும், மண்ணுலகத்துல என்னுடைய நிலைமையை கண்டும், மண்ணுலகத்துல தெய்வமாவது விதமாவது சாதமாச்சா தூங்கினமா, டயத்துக்கு சாதம் கிடைச்சதா தூக்கினமா, இப்படி அல்ப விஷயத்திலே புத்தியும் இப்படி இருக்க ஒருத்தர் பகவானத்துல ஆசை வைக்கிறதே அதிகம், அந்த ஆசை இப்படி முற்றுறது அதிகம், முத்தினாலும் மடல் எடுக்கிற அளவுக்கு போறது அதிகம் அப்படின்னு அவன் துரிக்க வேண்டாமோ. அப்படிப்பட்ட என் நிலைமை கண்டோம்னு ஒரு அர்த்தம். அல்லது என் நிலைமை கண்டும் இப்படி தலைக்கு பூச்சி ஊட்டி கொள்ளாம, கண்ணுக்கு மை எழுதாம, அவனிடத்திலேயே ஆசை கொண்டு அவனையே அடைவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய உடம்பை பார்த்து கூட, என் நிலைமை என் உடம்பினுடைய நிலைமையை பார்த்தும். ஒருத்தர் தான் அவனுக்கு பிக்ஷை போடவே இஷ்டம் இருக்காது, எச்ச கையாலும் காக்கா ஓட்ட மாட்டான். அவன் கூட என்ன பண்றான், ட்ரெயின்ல யாரோ ஊத்தி வரா, அவ புடவை கிழிஞ்சிருக்கு, அங்கங்க முடிச்சு போட்டுருக்கு, இடுப்புல ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கா, ஏழுமை போகுது, அவ பிச்சை கேட்கறான்னா என்ன பண்ணுவா, யாருக்கா இருந்தாலும் மனசு இறக்கும், பாவம் கை குழந்தைக்காரி ஏழ்மை அப்படின்னு பிச்சை போட்டுருவான். ஏன்னா அவளுடைய தோற்றம், அவ தாயா இருக்கா, ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கா, அவளுக்கு நாம உபகரிக்கணும் என்ன அப்படின்னா அவளுடைய தோற்றம் கருமையை கூட 10 ரூபாய் போட வைக்கிறது. அது மாதிரி என்னுடைய உடம்பை பார்த்து, நான் தேஞ்சி இருக்கிறத பார்த்து, என் நிலைமையை பார்த்தா கூட அவன் மடல் எடுக்க விடக்கூடாது. இப்போ என் நிலைமை கண்டு இறங்காலே யாமாகி, கொஞ்ச நாள் பார்க்குறேன்,
அவன் இறங்கி என்னோட கலந்தான்னா பரவாயில்ல. கலக்கலை எடுத்து சொன்னால் மண்ணு மடல் ஊர்வன் விடாமல் மடல் ஊர்வன். நல்ல காலம் இந்த 2வது மடல் எடுத்த உடனே பெருமாள் அவனை குடிச்சுட்டு இருக்கான். மண்ணு மடல் ஊர்வன் என்று சொன்னால் வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 வெர்ஷன் 5 பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தம். விட்ட போறது இல்லை இவனைய. மண்ணுனா நீடித்து இருக்கக்கூடிய மடல் அப்படின்னா அர்த்தம். இப்போ ஒரு போர் 2வது போர் அவன் 18 தடவை போர் எடுத்தான் ஒருத்தன் கஜினி முகனுக்கு. அத மாதிரி மண்ணும் மடல் ஊர்வன் விடாமல் நான் மடல் எடுப்பேன் என்று வந்து என்ற சொல்லி சென்று என்று அர்த்தம். வந்து பகவான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்துன்னா சென்று திவ்யதேசமாக சென்று இந்த மடலை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று இந்த ஆழ்வார அனுகரணம் பண்ணி இதுவ தனியா சாதிச்சிருக்க. இப்போ பிரபந்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். பிரபந்தத்துல முதல் அடி இந்த ஒட்டுமொத்த பிரபந்தம் எப்படி அமைக்கிறதுல அந்த முதல் ஒரு 20 லைன்கள் அது எப்படி இருக்குன்னா அந்த சிறிய திருமடலோட அதே ஃப்ளோ இருக்கும். இதுலயும் அதுலயும் ஆரம்பத்துல புருஷார்த்தம் 3 தான்னு சொன்னார். அதுல காமம் தான் வசந்தது இல்ல மோட்சத்தை தூஷிச்சார். இப்போ இங்க என்ன சொல்ற புருஷார்த்தத்தை 4 ஒத்துந்து கழிக்கிற. அங்க மோட்சங்கிற ஒரு புருஷார்த்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுற. இப்ப 4 எடுத்துட்டு கழிக்கிற. அப்போ இந்த முதல் 20 லைன் 2-3 நாள் உபன்யாசமாகும். அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பு எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஒவ்வொரு அடியையும் ரசிக்கிறதுக்கு முடியும். அதுக்காக இந்த ஏறக்குறைய முதல் 20 லைன் முடியும் போது 4 புருஷார்த்தத்தை சொல்ல போறேன். அந்த புருஷார்த்தத்துல பகவானை காதலிக்கிறது என்கிற காமம், பகவத் விஷயமான காமம் வசந்ததுன்னு சாய்க்க போற. சிறிய திருமணல சாட்சியா மாதிரியே சாய்க்க போற. அப்போ அந்த வேதத்துல 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று முடிய போறது. ஏற்கனவே 20 லைன் முடிகிற இடத்துல வேதத்துல மண்ணும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று உலகில் நன்னெறி மேம்பட்டன 4 அன்றே என்று ஒரு 20 லைனுக்கு மேல வருது. வேதத்தினாலே அறம்பொருள் இன்பம் வீடு. நம்ம தேசத்துல மட்டும்தான் 4 புருஷார்த்தம். 4 புருஷார்த்தம் அறம்பொருள் இன்பம் வீடு நாம மட்டும் ஏன் சொல்றோம்? இந்த ஐடியா ஏன் மற்ற தேசத்துல வரல? அர்த்தம் காமம் தான் அங்கெல்லாம், அது தவிர வேற ஒண்ணு கிடையாது. ஆகினால தர்மம் கூட கிடையாது. தர்மம் தனிப்பட்ட மனுஷனுடைய உணர்வுக்கு விடப்பட்டது. மற்ற தேசங்கள்ல தர்மம் அறம் என்பது கூட தனிப்பட்ட மனிதனுக்கு விடப்பட்டது. அல்லது ஒரு குழுவானது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணத்துல எது ஆரம்பப்படுறதோ அது பின்னாடி போறவளா ஆச்சு. இங்க யாரு சொன்னா சுவாமி எனக்கு 3 நாள் தீட்டா 10 நாள் தீட்டான்னா அவர் என்ன பண்ணுவார்? நான் யோசிச்சுட்டு சொல்றேன், புஸ்தகம் பார்த்துட்டு சொல்றேன், இன்னொருத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றேன். ஏன் சொல்ற? தனிப்பட்ட மனிதனுடைய மனதோடு இந்த அதாலதான் இன்னும் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் நாம் இன்னும் இவ்வளவு மென்மையானவர்களா இருக்கோம். நாம எவ்வளவோ கீழே இறங்கி கெட்டு போயும் கூட மென்மையானவர்களாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் எதை அறம்னு நினைக்கிறானோ அதை நாம ஃபாலோ பண்ணுவா இல்லை. அல்லது தனி மனித மனதினுடைய உணர்வுக்கு அறத்தை விடல. என் மனசுல இப்படிப்பட்டது நான் பண்றேன், அது அறமாக சொல்லப்பட்டா கூட எங்க சொல்றதுன்னா உனக்கா வேதம் சாஸ்திரம் தெரியல, வேத சாஸ்திரம் தெரிஞ்சவா உன் வீட்டு பக்கத்துல இல்லை, இப்போ யாரோ சிஷ்டாச்சாரத்தையும் உனக்கு தெரியாது, நீ தனிமையில மாட்டிட்டா அப்ப மனசாட்சிக்கு இடம் கொடுவோம், மனசுல என்ன பண்றதோ பண்ணுன்னு கடைசியா கொண்டு போய் வச்சிருக்கு. எப்போ வேதத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாத போறதோ, நல்ல பண்டிதாளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்றோம்? அந்த இடத்துல பெரியவாரும் இல்லை, நமக்காகவும் புத்தி இல்லை, நாமும் கிரந்தங்களை வாசி இல்லை, நமக்கும் தெரியாது, பெரியவாளும் அங்க இல்லை, சிஷ்டாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இல்லை, ஸ்ருதியும் மனசுல ஞாபகம் வரல, ஸ்மிருதியும் மனசுல ஞாபகம் வரல, பெரியவாளும் பக்கத்துல இல்லை. அப்ப என்ன பண்றது? அதுக்காக அர்த்தம் இருக்காது. அந்த நாளில உன் மனசுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை பண்ணு அப்படின்னு கடைசியா கொண்டு போய் வைக்கிறது. ஆனால் அந்த நிலைக்கு நீ போயிடாத. அதனாலதான் நம்ம நீ வாழ இடத்துல இவா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓ பெரும்பாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுக்கு இடம் கொடுக்கறது கடைசியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வாழணும்னு வேலை சொல்லியிருக்கு. எந்த இடத்துல கோவில் இல்லையோ, எந்த இடத்துல தர்மத்தை உபதேசிக்கிறதுக்கு மைஷா இல்லையோ அந்த இடத்துல வாழாதேன்னு சொல்லிட்டதுனால அப்ப கடைசியா நம்ம உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கடைசியாயிடும். அப்ப
அப்போ நீ எப்பேற்பட்ட மகானை பத்தி மகானத்துல கேட்டாலும் அவர் என்ன சொல்ற, புஸ்தகத்தை பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற. அப்ப என்ன பண்றதுன்னா, ஏன்னா தனி மனுஷனுடைய மனசுக்கு அறத்தை விட்டுட்டோம், அல்லது ஒத்தனை முக்கியமாக்கி அவன் மனசுல எதிர்பட்டதோ அது அறம் என்று சொல்லிவிட்டால் அவன் தப்பு பண்ணானா எல்லாரும் அவன் ஃபாலோ பண்ணுவாலும் தப்பு பண்ண ஆரம்பிச்சுப்பான். அதனால வேதத்தாலே சொல்லப்பட்டது இங்க. அதான் எந்த தேசத்திலையும் இல்லாமல் நம்ம தேசத்துல மட்டும் 4 புருஷார்த்தம் என்று சொன்னதுக்கு காரணம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அறத்தை பத்தி சொல்லணும். மற்ற தேசத்துல அறத்தை பத்தி பேசினாலும் ஒரு தனி மனிதனும் எதை அறம்னு நினைச்சானோ அல்லது ஒவ்வொரு மனுஷனும் எதை அறம்னு நினைக்கிறானோ அதை அறமாக எடுத்துக்கொண்டான். அறம்ன்றது புருஷார்த்தமா இல்லை. மற்ற இடங்கள்ல காமமும் அர்த்தமும் தான். ஏன்னா பொருள் ஈட்டணும், காமத்தை அனுபவிக்கணும். இது ஒரு மனுஷன், பிறந்த மனுஷன் எல்லாருக்குமே அதுல அந்த உணர்வு வரும். அதை புருஷார்த்தமாக நினைச்சான். ஆனால் 4 புருஷார்த்தம், அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற 4 புருஷார்த்தமும், அந்த புருஷார்த்தத்திலே அறமும் வீடும் ரொம்ப முக்கியம். பொருளுக்கும் காமத்துக்கும் தகுந்தபடி அறத்தை மாற்றிடக்கூடாது, வீட்டுக்கு அது முரண்பட்டு இருக்கக்கூடாது என்று அறம்பொருள் இன்பம் வீடு என்று பொருளுக்கும் வீட்டுக்கும் இடையில அறத்துக்கும் வீட்டுக்கும் நடுவுல பொருளை இன்பையும் வைத்தார். இப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நன்னறி மேம்பட்டனா அறம் பொருள் இன்பம் வீடு என்று உலகில், நன்னறி உலகில்னா சாஸ்திரத்திலேன்னு அர்த்தம். யோக்கியத்தை அனேனது எல்லையிலும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே. அப்படின்னா உலகு என்ற சப்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 புருஷார்த்தம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகு பாரத தேசத்துல, அப்ப உலகு என்பது இந்த பாரத தேசத்துல உலகத்துல போய் கேட்டா, வேதாத்தியனம் பண்ணாத உலகு என்கிற சொல்லுக்கு உலகு என்று பொருள் கொண்டாலும் இந்த பாரத தேசத்துல குக்கிராமத்துல போய் கேட்டா கூட அவன் என்ன பண்ணுவான், இந்த 4 புருஷார்த்தத்தை சொல்லுவான். அப்போ வேதம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய இந்த உலகத்துல, இந்த நாட்டிலே அறம்பொருள் இன்பம் வீடு என்று 4 புருஷார்த்தம் சொல்லப்படுது. அந்த 4 புருஷார்த்தம் வேதத்திலே இருக்கிறது. அந்த வேதத்தை ஓதுபவன் பிரம்மா, உலகத்துல பரவ செய்வன் பிரம்மா. அந்த பிரம்மா தாமரையிலே இருக்கிறான். அந்த தாமரை பகவானுடைய உந்தியிலே இருக்கிறது. அந்த பகவானுடைய திருமேனியில அந்த தாமரை இருக்கிறது. அந்த பகவானுடைய திருமேனி ஆதிசேஷன்ல இருக்கு. அந்த ஆதிசேஷன் பார்க்கடலிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி 20வது லைன்ல இருந்து முதல் லைனுக்கு இப்படி வந்தோமே. ஆனால் அப்ப முதல் லைன்ல இருந்து போனா ஆதிசேஷனோட வர்ணனை, பார்க்கடல்ல ஆதிசேஷனோட வர்ணனை, ஆதிசேஷன்ல எழுந்தருள் இருக்கிற பகவானுடைய தாயாரோடு கூடின பகவானுடைய வர்ணனை, அந்த பகவானுடைய உந்தி தாமரை வர்ணனை, அந்த உந்தி தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வர்ணனை, அந்த பிரம்மா வேதம் ஓதுவதை கூடி வேதத்தை உலகத்துல பரப்பக்கூடிய, அந்த பிரம்மாவினாலே வேதத்தை உலகத்திலே பரப்பக்கூடிய வேதத்திலே கூறப்பட்ட புருஷார்த்தங்கள் 4 என்பது ஒரு முதல் அவதாரிகை. அதுல முதல் வாக்கியம், மன்னிய பல்பொறிகே ஆயிரவாய் வாழரவின் சென்னிமணி குடுமி தெய்வச்சுடர் நடுவுள் மன்னியனாக தனமே மாமலை போல் மின்னு மணமகர குண்டலங்கள் வில்வீஷ துண்ணிய தாரகையின் பேரொளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால் இரு சுடர மன்னும் விளக்காக வேற்றி மறிகடலும் பண்டு சிறைக்கவரி வீச திலமங்கதன்ன முனால் அளவிட்ட தாமர போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் என்னும் மலர்ப்பிணைகளே இந்த மலைக்கூந்தல் தெய்வன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னுமையே முறையா வடிவமைந்த அன்னநடைய வணங்கே அடியினை தன்னுடைய அங்கிகளால் தான் தரவத்தால் கிடந்து ஓர் உண்ணிய யோக துறக்கன் தலை கொண்ட பின்னை தன்னாவி வளையத்து பேரொழிசேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் உன்னம் திசைமுகனைத்தான் படைக்க மற்றவனும் உன்னம் படைத்தனன் நான் மறைகள் அம்மறைதான் மண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று உலகில் நன்னறி மேம்பட்டான் கன்றே. இதுவரை இருக்கக்கூடிய வாக்கியத்தோட விஷயத்தை இப்ப விண்ணப்பம் பண்ண. இதுல முதல் வாக்கியம், அதுல மன்னிய என்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த மன்னிய இதெல்லாம் புஸ்தகம் எல்லாத்துலயுமே மன்னிய பல்பொருள் சேர்ந்து எழுதியிருக்கா. ஆக்சுவலா மன்னிய உரையை பார்த்து
இன்னும் கூட எவ்வளவு பதிப்பு வந்தாலும் அதுல ஒரு சில வித்தியாசங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்தை கூட மன்னிய பல்பொதி சேர்ந்து எழுதியிருக்கா. மன்னியங்கிறதுக்கு அப்புறம் உணர்ச்சி குறி போடணும். மன்னிய உணர்ச்சி குறினா எக்ஸ்கிளமேஷன் மார்க், ஒரு ஒண்ணு மாதிரி போட்டு கீழே புள்ளி வைக்கிறோமே அது வைக்கணும். மன்னிய பல்பொதி சேர்னா பெயரட்சமாக பொருள் கொண்டு விடுவோம். மன்னிய என்பது தனிச்சொல். ஸ்வஸ்திஷி பஞ்சா கருதாசி பத்திரிகை எழுதினா ஸ்வஸ்திஷி விஸ்வாசுநாம சம்பத்சரத்துல இன்னைக்கு என்னுடைய பிள்ளைக்கு உபநயனம்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்வஸ்திஷின்னு போடுறவன் ஆரம்பத்துல மங்களச்சொல். இது எவ்வளவு புத்திசாலியா இருந்து வியாக்கியானம் பண்றான்னு பார்த்தா, பிரிவால பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ இடத்துல மன்னிய சப்தம் வருது. மூணாவது அடியிலேயே மன்னிய நாகத்தனைன்னு வருது. முதல் மன்னிய என்பதை மங்கள சொல்லாக பயன்படுத்தி இத வியாக்கியானத்தை சேவிச்சா வியங்கோல் வினைமுற்றாக சாச்சிருக்க. வியங்கோல் வினைமுற்றுன்னு அவர் வியாக்கியானத்துல எழுதல, வாழ்ந்துடுகன்னு அர்த்தம் பண்ணுங்க. மன்னிய மன்னிய என்பது பெயர் சொல். நாமா இருந்தா சத்தியமாக அப்பா மேல ஆணையா இதை நான் உரை பண்றேன் அப்படின்னு சொன்னா, உரை எழுதுறேன்னு சொன்னா, மன்னிய பல்பொறி பல்பொறி என்கிற பெயர் சொல்லுக்கு எச்சமாக நினைத்து மன்னி இருக்கிற பல்பொறி 1000 ரூபாய் வாழறவு சேஷன் ஆதிசேஷன் அவன் திருவிடம்புல பல பொறிகள் இருக்கு, புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகள் பர்மனண்டா இருக்கு, நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணுவோம். நாம தான் இப்படித்தான் பண்ணிருப்போம். பண்ணிட்டு நான் சூப்பரா வியாக்கியானம் பண்ணிட்டா என்னை யாருமே கொண்டாட மாட்டேங்கிறா, என் புஸ்தகத்தையும் யாரும் வாங்க மாட்டேங்கிறான்னு மனசு கஷ்டப்படுவோம். அதுக்குதான் நாமெல்லாம் வியாக்கியானம் எழுதுறதுக்கு வக்கு இல்லாதவா. நாம என்ன பண்ணணும், பெரியவா ஸ்ரீசுக்திய வாசிக்கணும், அதை பாடம் சொல்லணும், அத்தோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. நாமெல்லாம் வியாக்கியானம் பண்ண போனா ஏழாவதமா பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் ரசமா பண்ண மாட்டோம். நான் சத்தியமா சொல்றேன், மன்னிய பல்பொறி சேர்ந்தத மன்னிய என்பதை பெயரட்சமாகத்தான் பண்ணியிருக்கோம். நாம இருந்தா மன்னிய என்பதை வியங்கோல் வினைமுற்றாக நாம பண்ணிருக்கவே மாட்டோம். அதாவது எச்சம் அப்படின்னு சொன்னா பொருள் முடிவு பெறாத ஒரு செயலுக்கு எச்சம்னு பேர். பொருள் முடிவு பெறவில்லை, பாதியில தூக்கி நிற்கிறது அந்த பொருள். வந்துன்னா வந்தேன்னா அப்ப என்ன பண்ணணும், வந்தேன்னா விட்டு மேல ஒருத்த சொல்லணும், வந்த பையன். வந்துன்னா மேல ஒரு வினைய சொல்லணும், போனா. வந்துன்னு சொல்லி நிறுத்தினா வாக்கியம் முடிவு பெறாது, பொருள் விளங்காது. வந்து என்ன பண்ணா, வந்து போனானா, வந்து தூங்கினானா. அப்போ அந்த வினை முடிவு பெறாமல், பொருள் முடிவு பெறாமல் அந்த வினை தொக்கி நிக்கிறது, அதுக்கு எச்சம்னு பேரு. அப்போ அதுக்கு வினை எச்சமா மேல இருக்கக்கூடிய சொல்லானது பெயர் சொல்ல கொண்டு முடிந்தால், தொக்கி நிற்கக்கூடிய முடிவு பெறாத இந்த வினை சொல்லானது மேலே ஒரு பெயரை கொண்டு முடிந்தால், பெயர் சொல்ல கொண்டு முடிந்தால் அதுக்கு பெயரச்சம் என்றும், மேலே ஒரு மற்றொரு வினை சொல்லை கொண்டு வினை முற்றுவை கொண்டு முடிந்தால் அப்ப வினையச்சம் என்று சொல்றோம். வினையச்சத்துக்குன்னு விகுதிகள் தனியா இருக்கு, பெயரச்சத்துக்குன்னு விகுதிகள் இருக்கு. அந்த அங்க ஆன்னு சொல்றோம், வந்து முடியுது. அப்ப விகுதிகள் பெயரச்ச விகுதிகள் வினையச்ச விகுதிகள் என்று விகுதிகள் உண்டு. அதாவது அபிக்சஸ் என்ன சேர்க்கணும் அதுக்கு அப்படின்றது வியாக்கரணத்துல சொல்லியிருக்கு. இப்போ பல்பொறி பல்பொறி நிறைய ஆதிசேஷனுடைய திருவுடம்புல பொறின்னா அந்த இது, அதாவது மார்க் இருக்கு, அதாவது புள்ளிகள் இருக்கு. பொறினா புள்ளி, இங்க பொறிங்கிற சத்தம் புள்ளிங்கிற அர்த்தத்துல புள்ளிகள் இருக்கு. ஆதிசேஷனுடைய திருமேனியில புள்ளிகள் இருக்கு. அப்போ வந்த பையன் அப்படிங்கிற மாதிரி மன்னிய பல்பொறி அப்படின்னா எப்பயுமே அந்த புள்ளிகள் அவன் உடம்பை விட்டு போறதே இல்லை, அவன் திருமேனியில எப்பயுமே இருக்கக்கூடிய புள்ளிகள் என்று நாம அர்த்தம் பண்ணுவோம். அது ரசிக்காத அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா, சாதாரண பசுக்கள் விஷயத்திலேயே ஒரு பசு பிறக்கிறது வெள்ளையாவே பிறக்கிறது, உடம்பு மொத்தம் வெள்ளையா இருக்கு ஒரு பசு, உடம்பு மொத்தம் சிவப்பா அந்த ஒரு பசு பிறக்கிறது, ஒரு பசு கருப்பு வெள்ளையுமா பிறக்கிறது, இன்னும் ஒரு பசு சிகப்பும் வெள்ளையுமா பிறக்கிறதுனா அது பர்மனண்டா இருக்கும், அந்த சரீரத்துக்கு பிறகு அப்படியே தான் இருக்கும். ஜனால கண்ணுக்குட்டி போடும்போது கருப்பு வெள்ளையா பிறந்தது,
5 வயசுக்கு அப்புறம் சிகப்பு வெள்ளையா மாறிச்சுன்னா சொல்ல முடியாது. அப்போ சாதாரண வஸ்துக்களுக்கே அந்த நிறம் மாற போறது இல்லை. உருவம் ஆனா பெருசாகலாம். கண்குட்டியா இருந்த போது இருந்திருக்கும், அவன் பெரியவனாகும் போது உருவம் மாறலாம், ஆனா அந்த புள்ளிகள் மாறாது. அப்போ மன்னிய புல்பொறி அப்படின்னா இது சொல்றதுல ஒன்றும் ரசம் இல்லை. அப்படின்னா இவருக்கு ஏதோ மன்னிய, சென்னி, மன்னி, மின்னி, முன்னு, எண்ணு, மண்ணு, பண்ணுன்னு ஏதோ ஒன்று இவருக்கு அந்த இதுக்காக சொல்நயத்துக்காக இவர் பயன்படுத்திக்க அப்படின்னா வியர்த்த விசேஷம். தேவையில்லாத ஒரு சொல், தேவையில்லாத சொல்லு எழுத மூலம்லாம் வச்சு எழுதணுமே அப்படின்றதுக்காக எழுதிட்டார் அப்படின்னு போயிடும், ரசம் இல்லை அது. ஆகினால் என்ன பண்றேன்னா வியாக்கியாத்தா இதை வியங்கோல் வினைமுற்றாக கொள்கிறார். வியங்கோல் வினைமுற்று என்று சொன்னால் அதாவது வியாக்கரணம் அதிகம் சொல்லுவானான்னு பார்க்குறேன், இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் சொல்றேன். இது கஷ்டமான வியாகரணம் இல்லை, நாமெல்லாம் 7ஆம் கிளாஸ்ல படிச்சதுதான். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொன்னா இங்க வா, போ, உக்காரு, அதெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் ஏவல் வினைமுற்று. அது மாதிரி வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொன்னா அது வாழ்த்துறதுல வரும். அதாவது கட்டளையில மட்டும் வரும் ஏவல் வினைமுற்று, ஆர்டர் பண்றதுல மட்டும் வரும் ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துவதுல வரும், அது மாதிரி வெய்யறதுல வரும், அது மாதிரியாக கட்டளையிலையும் வரும், அப்படியும் வரும். இப்படி இருக்கு. இந்த ஏவல் வினைமுற்றாக இங்க கொள்ள முடியாது, வியங்கோல் வினைமுற்றா கொள்ளலாம். அந்த வியங்கோல் வினைமுற்றா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கு வாழ்க, வாழிய, வாழியர் என்று சொல்லலாம். அவர் காங்கிற விகுதியும் வரும், ஈய என்கிற விகுதியும் வரும், ஈயர் என்கிற விகுதியும் வரும். ஆழ்வார் பாசுரத்திலே இந்த விகுதிகளுக்குலாம் பல உதாரணம் கொடுக்கலாம். ஆனா நான் பாரதியார் பாட்டு சொல்றேன், ஏன்னா எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடே. ஆழ்வார் பாசுரமே நிறைய பாசுரத்துல இருக்கு. மன்னிய என்பது அதாவது கா இய இயர், வாழ்கன்னு சொன்னாலும் வாழிய என்று சொன்னாலும் வாழியர் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். செந்நீர் கடத்து கழிந்தால் ஒப்ப சேகரிக்க நல்நீர் துளும்ப வளவருகின்றன வாழியரோ நீர் முகில் வண்ணன் கண்ணன் பின்னாட்டவர் மூதுவராம். பல இடங்கள்ல இருக்கு, 3 விகிதியும் இருக்கு. ஆழ்வார்கள் பல இடங்களை பயன்படுத்திருக்கார். பாரதியார சொல்றதுக்காக தெரிஞ்சுதான் இருக்கும், ஏற்கனவே அட்லீஸ்ட் காதல கேட்டதா இருக்கும். இன்னும் இப்ப நம்மாழ்வார் திருவிழத்த பாசனம் சொன்னேன், அது யாருக்கு முற்றுவாகும், முற்று வாழ்க்கை வேணா தெரிஞ்சுக்கலாம் தவிர முற்று இல்லாத வாழ்க்கை சாதாரண பாட்டா இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். அப்போ வாழ்க, வாழிய, வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடே. அது மாதிரி வாழியர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வாழிய அப்படின்னு சொல்ற மாதிரியாக மன்னிய என்று சாய்கிற. மன்னிய அப்படின்னா வாழ்கன்னு அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா புஸ்தகத்துல புரிஞ்சு போடும்போது மன்னிய அந்த உணர்ச்சிக்குரிய போடணும். அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்க போட்டுட்டா நல்லது. விஷயம் நிறைய சொல்லணும். அந்த மன்னியாக்கு நாழி ஆயிடுத்து மேல உபன்யாசத்துக்கு அடுத்த வாரம் சொல்லலாம். ஆழ்வார் பெருமானார் தேசிகன் அழகிய சிங்கர்கள் திருவடிகளே சரணம்.